ராஜா சாருக்கு வந்து ஒரு 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 மைண்ட் வந்து டப்புன்னு ஓப்பன் ஆகுது. என்னன்னா அந்திமழை போகிறது அப்படியே ஆர்கஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ராஜபார்வையில் அப்படியே ஒரு சேஞ்ச் பண்ணுறாரு. அப்படியே டோட்டலாக அவரோட மைண்டுக்கு வராரு. ஒன்று இருக்கிறத வச்சு தானே நம்ம பண்ண முடியும். புதுசாக தபால் ஓவர் நைட் நம்ம மாற்றிட முடியாது. அப்படி மாற்றணும்னா அது வேற மாதிரி. அது இன்னைக்கு லெவல் மியூசிக் ஆகிடும். ஆனால் அன்னைக்கு இருந்த பீரியட்ல வந்து எம்எஸ்விட்டேருந்து எம்எஸ்வி மாதிரியே வந்து தான் அவர் ஒரு 2-3 சாயலில் தான் இவர் மாற்றினார், சார் மாற்றினார். ஆனால் ஓவர் த பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் உன்னை நல்லா கேட்டால் எம்எஸ்வி மாதிரியே தான் இருக்கும். கம்போசிஷன் எம்எஸ்வி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறைய பாட்டு இப்போ கேட்டிங்கன்னா அதில் ஒரு 3-4 பாட்டு வெரைட்டியாக இருக்கிற சாங் மாத்திரம் அவர் பரிட்சார்த்தமாக விட்டார். நான் இப்படி விடுறேன், நான் பிடிக்குதா அப்படி பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா அந்த மாதிரி இல்லையேன்றுவாங்களேன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் ராஜா சாருக்கு வந்து ஒரு ஒரு மைண்ட் வந்து டப்புன்னு ஓப்பன் ஆகுது. என்னன்னா அந்திமழை போகிறது அப்படியே ஆர்கஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ராஜபார்வையில் அப்படியே ஒரு சேஞ்ச் பண்ணுறாரு. அப்படியே டோட்டலாக அவரோட மைண்டுக்கு வராரு. நான் பண்ணுறேன்னா இப்போ மியூசிக்குங்கிற மாதிரி வராது. அப்படி வரும்போது அது பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வரிசையாக இப்போ உங்களுக்கு தான் தெரியுமா இப்போ எப்படி இப்போனா அவரோட ஸ்டைல் தான் எல்லாமே. ஸோ அந்த ஸ்டைலில் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து தாக்கம் இருக்கிறவன்ட்டு நம்ம அதை தான் பண்ண முடியும்.